செங்கல்பட்டில் எஸ்ஆர்எம் பல்கலை நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசும்போது, ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கும் தலைவனாகத்தான் சீமானை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். காரணம், அவரது கொள்கை, அந்த கொள்கையில் அவர் எடுத்திருக்கும் உறுதி பூண்ட கொள்கை. அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக போர்க்களத்தில் போராடும் மாண்பு, இது தமிழக அரசியலில் சீமானை தனிப்பெரும் தலைவராக உயர்த்தியிருக்கிறது. எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், அவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நான் சீமானுக்காக தொடர்ந்து ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம், இன்றைக்கு அரசியல் களத்தில் நேர்மை குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய சீமானும் நானும் ஒரே மேடையில் பங்கேற்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. சீமானுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் அண்ணாமலை கூறும்போது, பிரதமர் மோடிக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் என்றும், பிரதமர் மோடியின் சொல்லுக்கு எப்போதும் கட்டுப்படுவேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். பாம்பன் பாலம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்காதது வருத்தம் அளிக்கிறது என்றும், இலங்கை சுதந்திர சதுக்கத்தில் நிகழ்ச்சி நடத்தி பிரதமர் மோடியை கௌரவித்தது இலங்கை அரசு என கூறினார். இலங்கை கைது செய்த தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தினார் என்றும், கச்சத்தீவை பற்றி பிரதமர் மோடி இலங்கை அதிபர் பேசியது பற்றி விவரங்கள் வெளியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரம் பற்றி பாஜகவிற்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்தில் திமுக இல்லை என்றும், களத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் பாஜக தொண்டர்களுடன் நிற்பேன், போராடுவேன் என்றும், திமுகவின் ஊழல் முறைகேடுகளை இன்னும் உறக்க பேசுவோம் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பல்கலை நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டார். அதில் அவர் பேசும்போது, இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் உலகம் முழுக்க சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று கேளு. உலகின் முதன் மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். இதை நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஒன்னு தெரிஞ்சுக்க, பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன். பெத்த தாயை தெரியாத உன்னை என்னன்னு சொல்றது என்று சீமான் கடுமையாக பேசினார். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்களில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்தது. ஆழ்வார்பேட்டையில் அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி MPயுமான அருணுக்கு சொந்தமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு நடத்தினர். கோவை மசக்காரிபாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 10 மணி நேரமாக நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. விலை உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ளார். எரிவாயுவை குறைந்த விலைக்கு விற்பதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இதுவரை 41.338 கோடி ரூபாய் இழப்பு என்றும், அந்த இழப்பை ஈடுகட்டவே விலை உயர்வு என்றும் அவர் கூறியுள்ளார். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர்கள் மற்றும் பயனாளிகள் அல்லாதவர்களுக்கும் இந்த விலை உயர்வு பொருந்தும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இந்த உயர்த்தப்பட்ட புதிய விலை இன்று காலை முதல் அமலுக்கு வருகிறது. புதிய விலை அறிவிப்பின் மூலம் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோகத்திற்கான ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 803 ரூபாய் என்பதில் இருந்து 853 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெலுங்கு தேச கட்சியின் மாவட்ட தலைவர் அனந்தலட்சுமி. இவர் ஏற்கனவே காக்கிநாடா தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் காஜுவா காவல் நிலையத்திற்கு சென்ற நிலையில் காவல் ஆய்வாளர் அறையில் ஆய்வாளர் எதிரே அமர்ந்திருந்த நரேஷ் என்பவரை சென்ற நேரத்தில் தனது செருப்பை கலட்டி முகத்தில் அறைந்தார். இதனை கண்ட காவல் ஆய்வாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் உடனடியாக அங்கு இருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து வைத்த நிலையில் அவர் வெளியே செல்லக்கூடாது என்று அங்கே அமர வைத்தார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சியினர் உடனடியாக பெண் மாவட்ட தலைவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை கிராஸ்கட் ரோட்டில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூட போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2024 மே 21 கோவை GN மில்ஸ் பகுதியில் உள்ள தனது வீட்டில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாக உள்ளார். அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.